இப்ப இருக்க பெருவாரியான பிரச்சனைனா, கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால அம்மா வீட்ல போய் ஒய்ஃப் இருக்கிறதும் சரி, இங்க இப்ப ஹஸ்பண்டும் வந்து அவங்க அம்மா, அப்பா வீட்ல போய் இருந்து பல வருஷமா இருக்கிறாங்க. பல வருஷமா இருந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி வசியமை யூஸ் பண்ணி அவங்கள வந்து திரும்பி சேர முடியுமா மேம்? ஆமா. 7 வருஷம்லாம் பிரிஞ்சிருந்தாங்க ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃபு. ஓகே. அதெல்லாம் நான் ஒரு 10 இயர்ஸ் பேக் அதெல்லாம் பண்ணி குடுத்துருந்தேன். இப்போ ரீசென்ட்டா கூட பண்ணி குடுத்துருக்கேன். ம், ம், ம். ஸோ அந்த மாரி பிரிஞ்சவங்களுக்குலாம் சில பரிகாரமும் பண்ணிட்டு, ம். இந்த வசியமையும் குடுக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப வருஷமா பேசாமலாம் இருந்தாங்க. ம். ஜாயின் பண்ணாம இருந்தாங்க. அதே மாரி ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பே இல்ல. ஒரே வீட்ல இருக்கோம் 2 பேரும். ஆனா 2 பேருக்கும் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இல்ல. இப்படியே போயிட்டுருக்கு அப்படின்றவங்களும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கவங்களும், இந்த வசியமை யூஸ் பண்ணிட்டு சில மந்திரங்களும் நம்ம குடுப்போம். அப்படி குடுக்கும்போது அத வந்து அவங்க ஜெபிக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபிசிக்கல் கனெக்ஷன் 100% நடக்குது. ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களையும் உங்களால சேர்த்து வைக்க முடியும். ஓகே. இப்போ வந்து நெறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா, ஒண்ணு வீடு, இன்னொன்னு வந்து அவங்க பார்க்குற வேலை, இல்லன்னா தொழில். அப்படின்னு இருக்கப்ப இந்த இதுக்கு உங்ககிட்ட என்ன மாதிரியான வசியமைலாம் இருக்கு? அதுக்கு நீங்க என்ன மாரி டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்றீங்க மேம்? நம்ம டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. சில மந்திரங்கள்லாம் வந்து ஜபிக்கும்போது, அந்தந்த மந்திரங்களோட சக்தி வந்து அந்த வசிமையில வந்து வேலை செய்யும். ஓகே. இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து ஜாப்ல இருக்காரு. ஆனா அவருக்கு ப்ரமோஷன் இல்ல அப்படிங்கிறவங்க அந்த வசிமை யூஸ் பண்ண முடியும். அடுத்து ஒரு ஜாப்ல இருக்காங்க. வேலை வந்து கிடைச்சிருக்கு. ஆனா ஏதோ ஒரு காரணங்களால அவங்க அந்த வேலையை விட்டுட்டு போக சொல்லிட்டாங்க அந்த ஆஃபீஸில். திருப்பி அந்த ஆஃபீஸ்லேயே நான் போய் ஜாயின் பண்ணணும். எனக்கு அந்த மேனேஜர் வந்து கொஞ்சம் வசியம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்லாம் கேட்குறாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட ஃபோட்டோ அதெல்லாம் அனுப்பினீங்கன்னா அதையும் வந்து நம்ம பண்ண முடியும். ப்ரமோஷன் கேட்டோ இல்லை ட்ரான்ஸ்ஃபர் ஏதோ வேணும் அப்படின்றவங்க அந்த வசியமையும் சில பரிகாரங்களும் பண்ணும்போது அதுவும் கிளியர் ஆகிடுது. ஓகே. அதே மாதிரி வீசா அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு வீசாவே வரல அப்படின்றவங்களும் பண்ண முடியும்.